ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பாசிட்டிவ் மூவ் ஃபைனலாக வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஒரு நல்ல மூவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும். பேங்கிங்கோட சப்போர்ட், ஐடி, ஆட்டோ செக்டார் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஃப்எம்சிஜியை தவிர ஸோ ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு நல்லாவே வந்து 25,063 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து டுவர்ட்ஸ் வந்து நல்லாவே மூவ்மெண்ட்டு இப்போதைக்கு வந்து 25,230 அந்த இடத்துல க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, பட் நாட் கெட்டிங் பிரேக் அவுட். இதே லெவலில் தான் ஓப்பன் ஆகணும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா டவுசோன் அண்ட் நாஸ்டாக் வந்து அகைன் அரைச்ச மாதிரி அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25,240 அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மொமெண்டம் இன்னும் பாசிட்டிவ்லேயே இருக்கும். டுவர்ட்ஸ் வந்து 25,500 நோக்கி போகும். நாளைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் வருது அப்படின்னா 25,150 வரைக்குமே பிரச்சனை இல்லை. அதுக்கு கீழே போச்சுன்னா தான் திரும்ப ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் அப்பில் போயிருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா 25,150க்கு கீழே திரும்ப வரக்கூடாது. ஓகேங்களா? திரும்ப வந்துச்சு அப்படின்னா தான் ஒரு சின்ன பிரச்சனை. அப்படி வராத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி அந்த பார்த்தீங்களா ஸ்லோவாக அப்படியே போயிட்டான், ரெசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டான். ஆக்சுவலி வந்து 54,500 55,300 கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டு ஒரு 5 நாளாக வந்து அப்படியே பொறுமையாக ஏறிட்டான். 800 பாயிண்ட்டுமே ஏறிட்டான், ஆனால் பொறுமையாக ஏறிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து யோனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 55,300 பிரேக் பண்ணால் 600 வரைக்கும் போவான். அடுத்து ஒரு 300 பாயிண்ட் மேலே ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அவன் 55,300 பிரேக் பண்ணணும். இப்போ 55,150 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு சின்ன செல்லிங் வந்தால் கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஐடி திரும்ப அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறான், பண்ண மாட்டானே. 36,400 இன்னொரு 200 பாயிண்ட் டவுனில் இருக்கான். அந்த 200 பாயிண்ட் பிரேக் பண்ணான் அப்படின்னா ஐடி நல்ல சப்போர்ட் கிடைக்கும் நிஃப்டிக்கு, ஐடிகிட்டேருந்து. அதுதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிலையன்ஸ் ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி டோஜியாக வச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருந்தானா சூப்பராக இருக்கும். ஆனால் மேலே வந்துட்டான், ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை. மேபி நாளைக்கு ஒரு சின்ன செல்லிங் வந்துட்டு கூட திரும்ப பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தானா கூட நல்லது தான். ஸோ நான் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுக்குறானான்னு பார்க்கலாம் நாளைக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவனை வந்து சைட்வேஸ் பில்டப் பண்ணுறான், பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. 974 பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் கிடைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.